ஒரு நாட்டை ராஜா ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த நாட்டோட அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றத வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு அந்த ராஜாவும் அமைச்சரும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ராஜா ஒரு மாம்பழத்தை எடுத்து கத்தியால நறுக்கினாரு. நறுக்குறப்போ தவறுதலா அவரோட சுண்டு விரலை நறுக்கிக்கிட்டாரு. வலி தாங்க முடியாம ராஜா ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. இத பார்த்த அந்த அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எப்பவும் போல சொன்னாரு. இத கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சுண்டு விரலை நறுக்கிக்கிட்டு வலியால கஷ்டப்படுறப்போ எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. உடனே ராஜா அங்க இருக்கிற காவலாளர்கள்லாம் கூப்பிட்டு அமைச்சரை கொண்டு போய் சிறையில போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. உடனே அந்த காவலாளர்கள்லாம் அமைச்சரை கொண்டு போய் சிறையில போட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வேட்டையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்த ராஜா அமைச்சர் சிறையில இருந்ததுனால அவர் மட்டும் தனியா காட்டுக்கு வேட்டையாட போனாரு. அப்படி காட்டுக்கு போனப்போ அங்க இருந்த மலைவாசி மக்கள்லாம் காளிக்கு பலியிடுறதுக்காக யாரா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜா அவங்க கையில சிக்கிக்கிட்டாரு. அங்க இருந்த மலைவாசி மக்களோட கோவில் பூசாரி ராஜாவை சோதனை செய்தார். அப்படி சோதனை செஞ்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, காளிக்கு பலியிடுறப்போ எந்த விதமான குறையும் இல்லாதவரை தான் பலியிடணும். ஆனா இவருக்கு கை வெட்டுப்பட்டு இருக்கிறதுனால இவரை பலியிட முடியாது. அதனால இவரை விட்டுட்டு வேற யாரையாவது நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அங்கிருந்து தப்பிச்சு ராஜா அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்த உடனே காவலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அமைச்சரை உடனடியா சிறையிலிருந்து வெளியே எடுக்க சொல்லி உத்தரவு போட்டாரு. ராஜா அமைச்சர்கிட்ட காட்டுல நடந்தது எல்லாத்தையும் விரிவா சொன்னார். என் சுண்டு விரல் வெட்டுப்பட்டு இருக்கிறதுனால என்னை பலியிட வேண்டான்னு முடிவு செஞ்சு என்னை விட்டுட்டாங்க. அதனால நான் உயிர் பிழைச்சு அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொன்னாரு. அன்னைக்கு நீங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னதோட அர்த்தத்தை இன்னைக்குதான் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ராஜா சொன்னாரு. அதற்கு அமைச்சர், ஆம் அரசே, நீங்க என்ன சிறையில போட்டது கூட நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நானும் உங்க கூட காட்டுக்கு வந்திருந்தேன்னா உங்களுக்கு பதிலா எந்த குறையும் இல்லாத என்ன மலைவாசி மக்கள் பலி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு. நீங்க என்ன சிறையில போட்டதுனாலதான் நானும் உயிர் பிழைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, நமக்கு என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.